ரோஜா வளர்க்குறது மிகவும் கஷ்டம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. சரியான மண்கலவையில் நம்ம செடியை நட்டுட்டு, ஒரு லேசான மண்கலவையாக இருக்கணும். அதில் நம்ம செடியை நட்டுட்டோன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த பேரடைஸ்னு சொல்லக்கூடிய ரோஜா எவ்வளோ அழகாக நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மண்கலவை, என்னோடய சேனலில் மண்கலவை இருக்குது பாருங்கள். அந்த மண்கலவையில் இப்படி வச்சுட்டு 10 நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரத்தையும் பூச்சி விரட்டையும் தெளித்தாலே போதுமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சாதாரணமாக மண்ணுக்கு உரமாக நாம் நீர் உரமும் திட உரமும் கொடுப்போம். இது இலை வழி தெளிப்பான். இதில் இலைகள் எடுத்துக்கிட்டு வேகமாக வளரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சூப்பர் சொனாட்டான்னு பேர். இந்த லிக்விட் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பர் சொனாட்டா. இந்த உரத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml கலந்து செடி ஃபுல்லாக தெளித்து விடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டு, க்ரோத்து கிடைக்குங்க. செடி நல்லா வளர்ந்தாதான் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். இனி வர்ற சீசன் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும். வெயில் குறைந்து மழையும் வெயிலும் சேர்ந்த மாதிரி வரும் அடிக்கடி. அந்த சூழ்நிலையே நமக்கு ரோஜா வளர்க்க ஏதுவானதாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த சூப்பர் சொனாட்டா வாங்கிக்கோங்க. 10 நாட்களுக்கு ஒரு முறை தெளித்து விடுங்க, போதுமானது. இப்படியே தொடர்ந்து தெளிக்கும் பொழுது இலை வழி உரமாக இருக்கும். இப்படி பழைய இலைகளை நாம் எடுத்துடணுங்க. எடுத்துட்டு அதன் பிறகு நாம் உரம் கொடுக்கறது, இலை வழி தெளிப்பான் கொடுக்கறது, இவை செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஹெல்த்தியான ரிசல்ட் கிடைக்கும். பழைய இலைகள் பூச்சி தாக்குதல் இருந்தால் நம்ம அதை எடுத்துடணும். முற்றிய இலைகளையும் நம்ம எடுத்துடலாம். புதிய புதிய இலைகள் வரும்பொழுது தான் நமக்கு செடி நல்ல ஹெல்த்தியாக க்ரோத் இருக்கும். நீங்களும் இது போன்ற சின்ன சின்ன பராமரிப்புகளை அடிக்கடி செஞ்சிட்டே இருங்க. பழைய கிளைகள், மொட்டுக்கள் இவற்றை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்துருங்க. கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம், மண்புழு உரம் கொடுக்கலாம், கம்போஸ்ட் கொடுக்கலாங்க. இப்படி பல வகையான உரங்களை நீங்கள் மாற்றி மாற்றி கூட கொடுக்கலாம். இலைவழி தெளிப்பானாக சூப்பர் சொனாட்டா, கெம் தெளிக்கலாம் பூச்சி விரட்டிக்காக. அதற்கு பிறகு சீவீட் தெளிக்கலாங்க. இது 3ஐயும் நீங்கள் மாற்றி மாற்றி தெளிக்கலாம். எப்சம் சால்ட் கொடுக்கலாம், மண்ணுக்கும் கொடுக்கலாம், மேலேயும் செடிக்கு மேலேயும் தெளிக்கலாம். இவற்றை தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் புதிய தளிர்கள் வர ஆரம்பிக்கும். மண்ணை அடிக்கடி கிளறி விடுங்க, காற்றோட்டம் இருக்கட்டும். ஒட்டுமொத்த பராமரிப்பும் நான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.